அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு, அதில் இயல் 6இல் திரைமொழி, பக்கமெண் 130. உரைநடை உலகம். திரைமொழி என்றால் என்ன? இந்த திரைமொழியினுடைய கதை எவ்வாறு இருக்கின்றது? காட்சியினுடைய ஆற்றல், திரையினுடைய காட்சி எவ்வாறு அமையும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். திரைப்படம் பார்ப்பதை தான் இங்கே திரைமொழி என்று சொல்கிறார்கள். அந்த திரைப்படம் எப்படி உருவானது? அதற்கு யார் முன்னோடியாக இருந்தார்கள்? எப்படி படிப்படியாக அந்த காட்சிகள் முன்னேறி இன்று வரையிலும் அந்த திரைப்படம் எவ்வாறு சிறந்து இருக்கின்றது என்பதை இதில் நாம் பார்க்க போகின்றோம். இதில் தான் அந்த நுழையும் முன் கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த பெருங்கனவே திரைப்படம். இதன் அழகியலும் அனுபவமும் ஈர்ப்பும் இயல்பும் எழிலும் ஏற்றமும் காட்சி மொழியாக கவினுர கலையாக எப்படி உருவாகின்றன? கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, இயக்கி, ஒளிப்பதிவு செய்து, இசை சேர்த்து பெரும் முதலீட்டில் உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சியே திரைப்படம். மொழிக்கு இருப்பது போல் நிறுத்தற்குறிகள், அசைகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இதன் காட்சி மொழிக்கும் உண்டு. அம்மொழியை புரிந்து கொள்வதும் உள்வாங்குவதும் சுவைப்பதும் ஒன்றுவதும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் தானே. திரைப்படம் எடுப்பது என்பது அது சாதாரண விஷயமல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டியும் அந்த திரைப்படம் வெளிவருகின்ற பொழுது அதை நாம் காட்சி மொழியாக பார்த்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற நுணுக்கங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திரைப்படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். 1895ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் மாலை 5 மணி பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கபே விடுதி முன் பெருங்கூட்டம் கொட்டும் மழையிலும் குடை பிடித்து காத்து கொண்டிருந்தது. இப்போ அங்கே 1895ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் 28ஆம் நாள் மாலை 5 மணி இருக்கும். இந்த பிரான்சினுடைய தலைநகரமான பாரிஸில் இந்த கிராண்ட் கபே என்ற அந்த விடுதி முன்னாலே ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அது கொட்டும் மழையிலும் குடை பிடித்து கொண்டு காத்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம், அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு சிறிய விளம்பரம். அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்போடு வந்திருந்தது அந்த விளம்பரம். அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு விளம்பரத்தை மக்கள் பார்க்கின்றார்கள். அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்போடு அந்த விளம்பரம் வந்திருந்தது. என்ன அதிசயம் நடக்குமோ என்ற ஒரு எண்ணத்தில்தான் மக்கள் அந்த கொட்டு மொழியிலும் ஒன்று கூடினர். புதிய கலையான திரைப்படத்தை அப்படி சொல்லித்தான் விளம்பரம் அனைவரையும் அங்கு வர சொல்லிற்று. அப்போ அந்த விளம்பரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது எப்படி மக்களை எல்லாம் ஈர்த்திருக்கின்றது என்று பாருங்கள். அனைவரையும் அங்கே வர சொல்லிற்று. ஒரு புதிய கலையான திரைப்படத்தை அப்படி சொல்லித்தான் வரவேற்க வேண்டும் என்று அந்த விளம்பரத்தில் அவர்கள் எழுதியிருந்தார்கள். லூமியர் சகோதரர்கள் மூலம் அன்று அந்த அரங்கத்தில் பிறந்த திரைப்படம் எனும் கலை இன்று உலகையே ஆள்கிறது என்றால் மிகையில்லை. ஆனால் அப்பொழுது அந்த லூமியர் சகோதரர்கள் அவர்கள் மூலம் அன்று அந்த அரங்கத்தில் பிறந்த அந்த திரைப்படம்தான் இன்று உலகையே ஆள்கிறது என்றால் மிகையில்லை. அப்போ முதலில் திரைப்படத்திற்கு வித்திட்டவர்கள் என்று சொன்னால் இந்த லூமியர் சகோதரர்கள் தான்.
நாம் அணியும் உடை, உணவு, அரசியல் என எல்லாவற்றையுமே இன்று திரைப்படம்தான் தீர்மானிக்கின்றது. இன்று எந்த ஒரு நிகழ்வாக உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை, இதையெல்லாம் திரைப்பட கலைஞர்கள் என்ன செய்கின்றார்களோ அதை பார்த்து தான் நாம் பழகுகின்றோம். அதை உணவு முறை, உடை, அரசியலினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அத்தனையும் இப்பொழுது திரைப்படம் தான் தீர்மானிக்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்றது. அன்று த கிராண்ட் கபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலின் வருகை. அந்த லூமியர் சகோதரர்கள் முதலில் திரையிட்ட ஒரு சில துண்டு படங்கள் இருந்தது. அந்த படங்களில் ஒன்றுதான் அந்த ரயிலினுடைய வருகை. திரையில் ரயில் முன்னோக்கி வேகமாக வருவதை பார்த்து ரயில் நம்மீது ஏறி கொள்ளப் போகிறது என்ற அச்சம் பலரும் அரங்கத்தை விட்டு அலறடித்து கொண்டு வெளியில் ஓடினர். இந்த திரைப்பட காட்சி தான் இருக்கின்றது. பொழுதோ அதில் வருகின்ற அந்த ரயிலினுடைய அந்த வேகமானது நம்மை கொல்லப் போகின்றது என்ற ஒரு அச்சத்தில் மக்கள் அலறி அடித்து கொண்டு அவர்கள் ஓடினர். அப்படி மக்களை அச்சப்பட வைத்த காட்சி பதிவாக இருந்த திரைப்படம் பிற்பாடு உலகையே கட்டி போடும் பேராற்றலாக வளர்ந்திருக்கிறது என்றால் தொடக்கத்திலேயே அக்கலைக்கு பெருமை சேர்த்த சில முக்கியமான கலைஞர்கள்தான் அதற்கு முதன்மை காரணம். ஆனால் அன்று அலறடித்து கொண்டு ஓடிய அந்த மக்களெல்லாம் இன்று பிற்காலத்தில் இந்த உலகத்தையே கட்டி போடுகின்ற பேராற்றலாக வளர்ந்துவிட்டது என்றால் அந்த தொடக்க கலைக்கு யாரெல்லாம் பெருமை சேர்த்தார்கள், அந்த கலைஞர்கள் தான் முதன்மை காரணம் என்று நாம் கூறுகின்றோம். அவர்களில்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் முதலாமர். அவர்தான் அசையும் உருவங்களை, நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம், அசைவு கிடையாது, ஆனால் நகர்ந்து செல்கின்ற பொழுது ஒரு அசைவு ஏற்படுகின்றது. அந்த அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தார். இந்த கருவி இல்லை என்றால் நாம் அந்த காட்சிகளை எடுக்க முடியாது. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை அவர் கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் பிரான்சின் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியும் தான் இந்த ப்ரொஜெக்டர் சேர்த்து திரைப்படம் என்னும் விந்தையை இவ்வுலகுக்கு அளித்தனர். அவர்களுக்கு அடுத்துதான் இந்த லூமியர் சகோதரர்கள் திரையிடும் கருவியை சேர்த்து அந்த திரைப்படத்தை அவர்கள் இந்த உலகுக்கு அளித்தனர். அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மில்லி என்பவர். முதல்ல அசையும் உருவங்கள், அதடுத்து திரைப்பட காட்சி எவ்வாறு வெளிவர வேண்டும், அடுத்தது கதையும் சொல்லலாம், திரைப்படத்தின் மூலமாக ஒரு கதையை சொல்லலாம் என்று கண்டுபிடித்தவர் தான் இங்கே ஜார்ஜ் மில்லி என்பவர். திரைக்கதை ஒரு படத்தின் வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது. அந்த கதை வேண்டும், அந்த கதை எப்படி மக்களுடைய மனதில் கொண்டு போய் நாம் சேர்க்கின்றோம், இதன் மூலமாக தான் அந்த கதையானது வெற்றி அடைகின்றது. புகழ்வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதும் புதுமுக நடிகர்களின் படங்கள் வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். பல ஆண்டுகளாக திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கின்ற அந்த நடிகர்களெல்லாம், புகழ்வாய்ந்த நடிகர்களுடைய அந்த திரைப்படங்களெல்லாம் தோல்வி அடைந்ததும் உண்டு. புதுமுக நடிகர்கள் ஒரே படத்தின் மூலமாக வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். உலகின் சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதைகளை கொண்டவை. அப்போ உலகின் சிறந்த முக்கிய படங்கள் இருக்கின்றது, அதில் வணிக வெற்றி படங்களும் இருக்கின்றது. பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் அந்த படங்களெல்லாம் அமைந்திருக்கின்றது. திரைக்கதைகளை கொண்டவை. திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து
பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுபவை. அந்த திரைக்கதைகளெல்லாம் பல முறை எழுதி அந்த நடிப்புக்கு அந்த கதைக்கு தகுந்தது போல என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சேர்க்க முடியுமோ அதே மூலம் பலமுறை படித்து பார்த்து அதில் வருகின்ற தவறுகளை திருத்தியும் பிழைகளை திருத்தியும் உருவாக்கப்படுபவை. இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் உள்ளத்தில் நிலைக்கின்றன. அந்த மாதிரி அந்த பிழைகளெல்லாம் திருத்தி பல உழைத்து பல படங்கள் எடுக்கின்றார்கள். அதுதான் பார்வையாளர்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கின்றன. காட்சியினுடைய ஆற்றல். காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. காட்சி என்பது கதை நகர்வுக்கு அந்த கதைக்கு தகுந்தாற்போல் அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாம் மாறுகின்றன. திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட 2ஆம் இடம்தான். அந்த திரைப்படத்தினுடைய அந்த காட்சிகள் எல்லாம் சிறப்பாக படம் பிடித்து அதை பதிவிடுகின்ற பொழுது அதை பார்த்து மக்கள் இன்பத்தில் ஆடுகின்றார்கள். அதற்கு அடுத்துதான் அந்த வசனத்திற்கு வருகின்றார்கள். நாடகத்தில் விளக்கை அணைத்தும் திரையை இறக்கியும் காட்சி மாற்றத்தை காண்பிப்பார்கள். சாதாரண நாம் நாடகம் பார்க்கின்ற பொழுது ஒரு காட்சி முடிந்த பின்னால் அந்த விளக்கை அணைத்து அடுத்த காட்சி வருவதை காட்டுகிறார்கள். ஆனால் திரைப்படத்தில் வசனமின்றி காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலம் கதை சொல்வார்கள். ஆனால் திரைப்படத்தில் வசனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் காட்சிகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாகவும் அவர்கள் கதையை சொல்வார்கள். பார்ப்பவர்களும் அதை பார்த்து புரிந்து கொள்வார்கள். முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுப்பாள். அடுத்த காட்சியில் கதாநாயகி தொடர்வண்டியில் இருப்பாள். எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர் முகவரியை சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த முகவரியில் சென்று காட்சி நிற்கும். நாம் திரைப்படத்தில் பார்க்கின்ற பொழுது முதல் காட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு தோழியானவள் கதாநாயகியிடம் தொடர்வண்டி ஏறுகின்ற பொழுது அந்த பயணச்சீட்டை கொடுப்பாள். அடுத்த காட்சியில் கதாநாயகி தொடர் வண்டியில் இருப்பாள். ஏன்னா அந்த 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 காட்சியை முன்னிறுத்தி ஏற்கனவே படம் பிடித்து காட்டிவிட்டார்கள். சொன்ன உடனேயே அந்த கதாநாயகி அந்த தொடர் வண்டியில் இருப்பது போல் காட்சி. அந்த அவர்கள் அமர்ந்திருக்கின்ற எண் 7. அந்த அந்த கதாநாயகி தொடர் வண்டியில் இருப்பாள். அதே போல் எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர் முகவரியை சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த முகவரியில் சென்று அந்த காட்சியானது இருக்கும். அந்த தெருவிற்கு முன்னால் இருப்பதைப் போல காட்சியை திரைப்படமானது எடுத்து தருகின்றது. அப்போ நம்மை அந்த வியப்பில் ஆழ்த்துகின்றது. சொல்லிக்கின்ற பொழுதே அந்த காட்சியும் நம் கண்ணோடு நாம் பார்க்கின்றோம். அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கம் எனில் அங்கு எழும் ஒலிகள் முதல் காட்சி. அங்கு எழும் ஒலிகள் முதல் காட்சி முடிவதற்கு முன் தொடங்கிவிடும். காட்சிகள் மாறுவதை உணர்ந்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்கலாக காட்டி இருள் ஆக்கி காட்டுவர். இதை காட்சி மறைவு, த ஃபேட் அவுட் என்பார்கள். அடுத்த காட்சி தொடங்கும் போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். நாம் பார்க்கின்றோம் இந்த காட்சி மறைவு என்பது மெதுவாக அந்த காட்சிகள் மறைந்து அது மங்கலாக தெரிகின்றது. அடுத்தது மெதுவாக அந்த இருட்ட பகுதியானது சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி அந்த முழு வெளிச்ச காட்சியுடனே நாம் பார்க்கின்றோம். இது மக்களை ஈர்க்க வைக்கின்றது. இதனை தான் காட்சி உதயம், த ஃபேட் இன் என்பார்கள். ஒரு காட்சி மறையும் போது அடுத்த காட்சி தெரிய தொடங்கும். அந்த மறைவு ஏற்படுகின்ற பொழுது அதிலிருந்து அடுத்த காட்சி ஒரு வெளிச்சமானது அங்கே தோன்றும். இதனை கலவை, கூட்டு, மிக்ஸ் என்பார்கள். பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு என்பார்கள். இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனராலும் தொகுப்பாளராலும் காட்சியின் நகர்வுகள் என பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான்
அந்த நல்ல இயக்குனர்கள் எல்லாம், அந்த தொகுப்பாளர்கள் எல்லாம் காட்சி நகர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு காட்சி மறைகின்ற பொழுது அடுத்த காட்சி எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து பலமுறை அதில் பயிற்சிகளை எடுத்து அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு காட்டுவார்கள். திரைப்படம் ரசிக்கத்தக்க ஊடகம். பல நாடுகளில் உள்ள படங்கள் உருவாகின்றன. அவற்றை பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓவியம் போல படமும் ரசனைக்குரிய கலையும் அந்த ரசனைக்குரிய கலையும் அறிவியலும் கைகோர்த்திருக்கும் அக்கலையை ரசிக்க கற்போம். அப்போது இந்த கலையும் அறிவியலும் இங்கே கலந்திருக்கின்றது. அந்த கலையை நாம் ரசித்து பார்க்க வேண்டும், ரசித்து கற்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த திரைப்படத்திற்கு உயிரோட்டம் பிறக்கின்றது. திரைப்படம் எடுப்பது மட்டும் முக்கியமல்ல, அதை பார்த்து மக்கள் ரசிக்க வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற பொழுது மேலும் அந்த படம் மேலும் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதுதான் ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி படமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும். அதில்தான் திரையில் காட்சி. திரைப்படத்தில் நடிப்பவரை முன்பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவிகளால் இடம் மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும். இதனால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்துகிறோம். ஒருவன் ஓடி வருவதை காட்டிவிட்டு அதை பார்ப்பவன் ஏன் இப்படி ஓடி வருகிறார் என்று கேட்க வேண்டியதில்லை. என்னாச்சு என்று கேட்டால் போதும். இது காட்சி மொழியின் தன்மை உணர்ச்சிகளை காண்பிக்க அது அந்த முகத்தை மட்டுமே காண்பித்தால் போதும். அதே போல கட்டுப்படுத்த முடியாத கோபம் என்றால் நடிகர் கத்தி கூச்சல் போடுவதை காட்ட வேண்டிய அவசியமில்லை. கையில் பிடித்திருக்கும் கண்ணாடி குவளையை இறுக்கி பிடித்து உடைப்பதை காட்டினால் போதும். இப்பொழுது இந்த இடத்துல ஒருவர் ஓடி வருகிறார் என்ற செய்தியை அந்த காட்சியின் மூலமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல கூச்சலிட்டு சத்தம் போடுகிறார் என்பதை அவர் கண்ணாடி குவளையை கையில் வைத்து அழுத்துகின்ற பொழுது அதன் மூலமாகவே அந்த உடைப்பதை காட்டினால் போதும், அந்த கூச்சல் வெளிப்படுவதை நாம் அந்த காட்சியின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம். இதைதான் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இப்படி படப்பிடிப்பு கருவியின் மூலம் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கும் காட்சியை திரையரங்கில் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏற்ப படத்தொகுப்பு செய்து மனதிற்குள் கதை உலகத்தை தோற்றுவிப்பதைத்தான் நாம் திரைக்கலை என்று பல இடங்களில் பல காட்சிகளை எடுத்து அதை தொகுத்து ஒன்றாக செய்து அதில் பிழைகளை திருத்தி சரியான ஒரு திரைப்படத்தை கொண்டு நமக்கு காண்பிக்கின்றார்கள். அதுதான் மிக சிறந்த திரைப்படமாக இருக்கின்றது. அதை தான் நாம் பார்க்கின்றோம். அதற்போல அந்த காட்சிகள் அந்த கண்களும் மூளையும் காட்சி மொழியும் என்ற தலைப்பு இருக்கின்றது. இந்த தலைப்புகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதற்கு முன்னால் இயல் 5 இருக்கின்ற இந்த மனப்பாட பகுதிகளையும் குறுவினாக்களையும் உங்களுடைய வகுப்பேட்டிலும் எழுத வேண்டும். அதே போல் வீட்டு பாடமாகவும் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.